ரஷ்யா அப்படின்ற ஒரு நாடை ஒழிக்கணும் அப்படின்னு நிறைய மேற்கத்திய நாடுகள் ரொம்ப நாளாவே கங்கணம் கட்டி சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பா வந்தது இந்த உக்ரைன் ரஷ்யா போர். அதுல இருந்து ஏகப்பட்ட பொருளாதார தடைய ரஷ்யா மேல போட்டு எப்படியாவது முடக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுதாங்க. ஆனா ரஷ்யா வந்துட்டு உலகத்திலே பெரிய நாடு, அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடு, ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்க ஒரு நாடு தான் ரஷ்யா. இப்பேற்பட்ட ஒரு ரஷ்யாவை முடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை இந்த 3 வருஷத்துல எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துதாங்க. நார்த் கொரியா மாதிரி உலகத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு நாடா ரஷ்யாவை மாத்தணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். ஆனா இப்போ அதுக்கு ஒருபடி மேல போய் ரஷ்யாவினுடைய 5ல் 1 மடங்கு வருமானத்தை குறைக்கிற மாதிரி முக்கியமான ஆயில் ரெஃபினரிஸ், ரோஸ்நெஃப்ட், லூக்காயில் மாதிரியான நிறுவனங்கள் மேலாம் பொருளாதார தடையை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வருது. இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து தான் இந்தியா, சீனா மாதிரியான மிகப்பெரிய ஆயில் பயர்ஸ்லாம் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு வருமானம் வந்துட்டு பொருளாதார தடை வந்து நிற்கும் போது ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத புட்டின் பண்ணி காமிச்சிருக்காரு. நிலம், நீர், காத்து, அதாவது நீர்மூழ்கி கப்பல், நிலத்தில இருந்து அதையும் தாண்டி வானத்துல ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை வச்சு உண்மையான அணு ஆயுத மிசைல்களை சோதனை பண்ணி பார்த்திருக்காரு. டெஸ்டுக்காகவே ஒரு தனி மிசைலை பண்ணுவாங்க, போர்க்காலத்துல பயன்படுத்துறதுக்கு வேற ஏவுகணை இருக்கும். ஆனா போர்க்காலத்துல பயன்படுத்துற அதே ஏவுகணையை பயன்படுத்தி 6100 கிலோமீட்டரை 15 நிமிஷத்துல ஒளியை விட 25 மடங்கு அதிவேகம் பயணிக்கக்கூடிய யார்ஸ் மாதிரியான ஏவுகணைகள் எல்லாம் சோதிச்சு பார்த்திருக்காங்க. இது ரஷ்யாவினுடைய மேற்குல இருந்து கிளம்பி கிழக்கு பக்கம், அதாவது அலாஸ்கா பக்கத்துல போய் இந்த ஏவுகணை விழுந்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே எச்சரிச்சதுனால அவங்க எந்த விதமான ரியாக்டும் பண்ணால. இது ஒரு சோதனை அப்படின்றதுனால இந்த ஒரு சோதனை ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளையும் ஸ்டன் ஆகி நிக்க வச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த 3 மிசைலும் ஒரே நேரத்துல நிலம், நீர், காத்துல இருந்து போனதுனால அமெரிக்காவால வந்துட்டு இதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான டைம் தான் இருக்கும். இது வரக்கூடிய ஸ்பீடுமே உலகத்துல எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்க முடியாத ஒரு ஸ்பீட் அப்படின்றதுனால என்னுடைய ரியாக்ஷன், என்னுடைய பொருளாதாரத்தை தடுக்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத புட்டின் வந்துட்டு உறுதியா மேற்கத்திய நாடுகளுக்கும், ட்ரம்ப்புக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.